This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இது நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். மகா கும்பமேளாவில் பக்தர்களுக்கு உணவு வழங்கும் இஸ்கான். நேரில் சென்று வாழ்த்திய கௌதம் அதானி. மகா கும்பமேளாவில் இஸ்கான் அமைப்பில் பிரம்மாண்டமான அன்னதான சேவையை தொழிலதிபர் கௌதம் அதானி பார்வையிட்டார். தினமும் 1,00,000க்கு மேற்பட்ட பக்தர்களுக்கு இலவச உணவு வழங்கும் இஸ்கானின் மகா பிரசாத சேவை திட்டத்தை அவர் பாராட்டினார். இந்த திட்டத்தில் அதானி குழுமம் இஸ்கானுடன் இணைந்து செயல்படுவது குறிப்பிடத்தக்கது ஆகும். கும்பமேளா முழுவதும் 50 லட்சம் பக்தர்களுக்கு உணவு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு சேவை செய்வதன் ஆன்மீக முக்கியத்துவத்தை இந்த வருகையின் போது அதானி வலியுறுத்தியுள்ளார் மற்றும் தன்னார்வலர்களின் முயற்சிகளை பாராட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரயாக்சரில் நடைபெறும் மகா கும்பமேளாவின் போது அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி சர்வதேச கிருஷ்ண விழிப்புணர்வு இயக்கத்தின் இஸ்கான் கோவில் முகாமை ஜனவரி 21 அன்று பார்வையிட்டார். அதானி குழுமத்துடன் இணைந்து இஸ்கான் தனது மகா பிரசாத சேவை முயற்சியின் மூலம் தினமும் 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சேவை செய்து வருகிறது. இந்த திட்டம் பக்தர்களுக்கு இலவச மற்றும் தூய்மையான சைவ உணவை வழங்குகிறது. இஸ்கான் அமைப்பின் மற்றொரு மிகப்பெரிய சேவையாக இது பார்க்கப்படுகிறது. மகா பிரசாதம் தயாரிக்கப்படும் சமையலறைகள் உட்பட சேவை முகாம் வசதிகளை அதானி தனது வருகையின் போது பார்வையிட்டார். மேலும் தன்னார்வலர்கள் மற்றும் பணியாளர்களின் முயற்சிகளை பாராட்டினார். பக்தர்களுக்கு சேவை செய்வதன் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் அதானி வலியுறுத்தினார். அதை கங்கை தாய்க்கு சேவை செய்வதற்கு சமமாக கூறினார். உண்மையான பக்தியுடன் அர்ப்பணிப்புடனும் செய்யப்படும் சேவை செயல்களின் தனித்துவமான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன என்று அவர்கள் வலியுறுத்தினர். இஸ்கான் மற்றும் அதானி குழுமத்தின் ஒத்துழைப்பு உலகில் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவில் ஒன்றான மகா கும்ப மேளாவில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய அளவிலான சமையலறைகள் மற்றும் பல விநியோக இடங்களுடன் இந்த முயற்சி தினமும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு சேவை செய்வதை உறுதி செய்துள்ளது. இஸ்கான் முகாமுக்கு அதானி சென்றது அவரது அர்ப்பணிப்பை எடுத்து காட்டுகிறது என்கின்றார்கள் பக்தர்கள். இஸ்கான் மற்றும் அதானி குழுமத்தின் கூட்டு முயற்சி சேவை மற்றும் ஆன்மீக ஆகியவற்றின் சாரத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.